எண்ணெய் சேர்த்திக்கலாம். கடுகு, வெங்காயம், நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு பெரிய வெங்காயம் 1, பூண்டு வெங்காயம் வணக்கும் போது வாசனை சூப்பராக இருக்கும். வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கிருச்சு. தக்காளி, மஞ்சள், தேவைக்கு உப்பு சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வணங்கின பிறகு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதிகமாக காரம் சேர்த்தக்கூடாது. காரம் கொஞ்சம் குறைச்சலாக சேர்த்துனாங்கன்னா தான் நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். அப்போ தான் அதனுடைய தக்காளியுடைய சுவை சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா மிளகாய் தூளோ சாம்பார் தூளோ சேர்த்திட்டிங்கன்னா அந்த தக்காளியோட சுவை மாறிடும். மிளகாய் தூள் சேர்த்திட்டு ஒரு கொஞ்ச நேரம் நம்ம இதை நல்லா வணக்கணுங்கன்னா போதிக்காத பச்சை வாசனை போகிற வரையும் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எளிமையாக செஞ்சாங்கன்னா சாப்பிட்ணுன்னு இன்னும் தூண்டும். ருசியும் சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி. பாருங்கள், நல்லா சுண்டு வரணும், கெட்டியாயிடணும். 5 நாள் ஆனாலும் 2-3 நாள் ஆனாலும் கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வைக்க தேவையில்லை, வெளியவே வைக்கலாம். டேஸ்ட்டும் மாறாது. என்னுடைய ஸ்டைலில் தக்காளி தொக்கு ரெடி. சப்பாத்தி தக்காளி தொக்குக்கு சப்பாத்தி. தேய்ச்சிட்டு சேர்த்திக்கலாம். நான் அதிகமாக தவாவுக்கு எண்ணெய் சேர்த்த மாட்டேன், சப்பாத்தி மேலே தான் சேர்த்துவேன். நீங்களாம் எப்படி?
செய்வேன். இது போட்டு இன்னொரு புறம் மேலே வச்சுக்கணும். இன்னொரு புறமும் எண்ணெய் தடவிக்கலாம். சப்பாத்தியும் ரெடி. சப்பாத்தி செஞ்சாச்சு. சாதம், சப்பாத்தி, தக்காளி தொக்கு, ரசம். தக்காளி தொக்கு வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு முறை நீங்களும் இதே மாதிரி தக்காளி தொக்கு சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை உறவுகளே.